வெல்கம் டு அஜயாஸ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிளகா அரைக்க விட்டுட்டு முஃப்தி வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதும் பீட்சா எடுத்துகிட்டு பாசமாக ஊட்டிகிட்ருக்காரு. இன்றைக்கி எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இவர் வந்து சொல்கிறாரு, பர்வேஸ் வந்து சொல்கிறாரு, இப்படி வந்து நான் செஹருக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வந்து பையன் பார்த்துருக்கேன், அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நாளைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு. உடனே காசர் சொல்கிறாங்க, இவ சின்ன பொண்ணு, உங்களுக்கு 16 வயசு தானே ஆகுது, இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னதும், உனக்கு 14 வயசுலேயே தானே கல்யாணம் ஆச்சு, உனக்கு செகண்ட் குழந்தை 16 வயசில் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாஃபியா வந்து, ஆமாம் கல்யாணம் பண்ணி போனால் அது ரொம்ப பணக்கார வீடு, உன்னோட ஹஸ்பண்டுக்கு தானே பர்வேஸ்க்கு தானே பெருமை, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறா. காசர் சொல்கிறாங்க, அதான் செகண்ட் குழந்தை வந்து இறந்துருச்சுல்ல, நான் வந்து பொழைச்சதே கஷ்டம், அதே போல் என் பொண்ணும் கஷ்டப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னது பர்வேஸோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. ஆனால் சாஃபியா வந்து, நீ நினச்சி பாரு, அது பணக்கார வீடு, அவங்க கூட மட்டும் சம்மந்தம் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டேட்டஸே மேலே போயிடும், அப்போ பர்வேஸை எல்லாரும் மதிப்பாங்க, நீ வந்து நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கோ அப்படின்னு சொன்னது பர்வேஸ் வந்து, பாரு இவகிட்டேருந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கோவப்பட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு, நாளைக்கு அவங்க வர்றாங்க ரெடியாக இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா மாஹிதுக்கும் கல்யாணத்து மேலே இஷ்டம் இல்லை, அவனும் கடுப்பாக இருக்கான். அவர் சொன்னதுலேருந்தே ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே இருக்காங்க. இப்போ நாசிமா வந்து, நீ போய் முஃப்திக்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம், இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லு மாஹித் சொல்லுன்னு சொல்லுறதும், நீயா நினச்சிக்காத, நான் ஒன்றும் லவ் பண்ணல, நீயே அப்படி கற்பனை பண்ணால் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக பேசிடுறான். இவளால் வந்து அதை பியர் பண்ண முடியல, மாஹித் இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பாப்பா. ஆனால் மாஹித் வந்து ஒத்துக்கவே மாட்டான், போயிடுவான் அங்கேருந்து. போயிட்டு பின்னாடியே இவள் திரும்பவும் போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு காலையெல்லாம் பிடிச்சி இது பண்ணுவாள். அப்போ மாஹித் சொல்லுவான், பொண்ணுங்களால் காயம் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும், உங்களால் எதுவுமே ஒழுங்காக பண்ண முடியாது, எனக்கு கல்யாணமே பிடிக்காது, எனக்கு இந்த காதல்னு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். நாசிமாக்கு கோவம் வந்துட்டு, நீ இப்படி என்ன ட்ரீட் பண்ணுறல, நீ யாரையாவது லவ் பண்ணுவா, அவளும் அப்படி ஒன்று ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு சவிக்கிறா. இங்கே வந்து செஹர் வந்து சோகமாக ஃப்ரிட்ஜை திறந்து அந்த நெடியெல்லாம் போயிருக்கோம்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு ஐஸ் கட்டி வச்சா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஐஸ் கியூப்ஸ் எடுக்கிறா. அப்போன்னு பார்த்து சாஃபியா வந்துட்டு நைட்டில் அதை கரண்ட் பில் யார் கட்டுவா, நீ அதை எடுத்தேன்னா எக்ஸ்ட்ராவாக கரண்ட் பில் ஆகும் அப்படின்றா. ஆனால் செஹர் வந்து தரவேலை பிடிச்சி இழுக்கிறா. இதுவே நார்மல் சீரியல்னால் அப்படியே கொடுத்துட்டு சோகமாக இருப்பாங்க. ஆனால் செஹர் வந்து அப்படி இல்லை, பிடிச்சி இழுத்துட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போவாங்க. 24 ஹவர்ஸும் ஃப்ரிட்ஜோடு தான் செய்யுது, அதனால தனியாலாம் கரண்ட் ஆகாது ஐஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாள். இங்கே அவங்க அம்மா கிட்ட, அம்மா இதை வச்சுக்கோங்கன்னு பார்க்குறாங்க, அம்மா இல்லை தலைவணி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவை ஜன்னல் எல்லாம் மூடிட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இப்போ இந்த டாக்டரோட வீடை காட்டுறாங்க. இங்கே தான் அவங்க அம்மா வந்திருக்காங்க, காசர் வந்து இங்கே தான் வந்திருக்காங்க. செஹர் என்ன பண்ணுறா, இவளும் வந்து வெளியே போய் அம்மாவை தேடுறதுக்கு பீரோவில் உள்ள துணி எல்லாத்தையும் வச்சு அவளும் பெட்ஷீட் போட்டு வெளியே போகிறாள். காசர் வந்து வந்துடுவா டாக்டர் வீட்டுக்கு. ஆனால் இந்த நைட்டில் வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்டால் தப்பாக நினச்சிருவாங்களான்னு நினச்சி யோசிச்சுட்டே இருக்கா. இங்கே வந்து டாக்டரும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க, சுல்தானா போயிட்டால அதை பற்றி. தென் அவர் பேசிகிட்டே இருக்கும்போது வெளியில் ஒரு உருவம் தெரிஞ்சதுன்னு வந்துடுவார், நீ திருட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க. ஏன்னா இவங்க ஒளிஞ்சிருந்தாங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடிட்டாங்க, வீட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டு அந்த வயசானவரை காலையில் காப்பாற்றினாங்கல்ல, அவரை தேடி அவரோட ரூமுக்கே ஓடுறாங்க. ஓடிட்டு எதுக்குன்னா கல்யாணத்தை நிற்பாட்ட ஏதாவது வழி வேணுன்றதுக்காக, எனக்கு 2 மாதம் சம்பளம் தாங்க ப்ளீஸ், நான் தான் உங்களை காலையில் காப்பாற்றினேன் ப்ளீஸ்னு கேட்பாங்க. ஆனால் இவர் ஃபரீத் வந்து, இல்லை நீ திருட தான் வந்திருக்க, போலீஸை கூப்பிட போகிறேன்னு அவன் என்னென்னமோ பண்ணுறாங்க. இதில் வேற சுல்தானை கொடுத்துட்டு போன சாவியை பார்த்துட்டு, நீ சாவி வேற திருட்டிட்டியா, ஒழுங்காக போயிடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட அப்பா சொல்லியுமே கேட்காம வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. நீ வந்து காசு கேட்குற பாரு, போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. இப்போ வந்து மாஹிதை காட்டுறாங்க. மாஹித் ஒரு இடத்துல படுத்துட்ருக்காங்க. அவங்க ஹோலி பிளேஸை அவங்க டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஏதோ ப்ரேயருக்காக. மாஹித் கிட்டே என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நான் கேட்டோம், அவன் எதுவும் ஒழுங்காக சொல்லலை. தென் தாஹிர் வந்து அந்த டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்போன்னு பார்த்து செஹர் என்ன பண்ணுவான்னா, அம்மா ஒரு வேளை ப்ரேயர் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கே அவள் வர்றா. வந்துட்டு அம்மான்னு கத்திட்டு தேடும்போது என்ன ஆகுது, அந்த டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க ஆணி இருக்குல்ல, அங்கே அவள் ஷால் வந்து மாட்டிக்கிது. ஷால் மாட்டினா பொறுமையாக எடுக்கலாம்ல, இவன் வந்து அப்படியே பிடிச்சி இழுப்பாலாம், அந்த டெக்கரேஷன் எல்லாம் அவன் மேலே வந்து விழுந்துடும். விழும்போது கரெக்டாக அங்கே மாஹிதும் வந்துடுவாங்க. ஸோ இது வந்து அவங்களோட 3rd மீட்டிங். கிட்ட ஒவ்வொரு எபிசோடு விட்டு அவங்க வந்து கிட்ட மீட் பண்ணிக்கிறாங்க. தென் அந்த பூ எல்லாத்தையும் எடுத்து விடுறாங்க. அவளால் எடுக்க முடியலன்னு மாஹிதே ஹெல்ப் பண்ணி எடுத்து விடுறாங்க. தென் அகெயின் இந்த மொமெண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டு, என்னடா இந்த பொண்ணு நான் திரும்ப பார்க்குறேன் அப்படின்னு இவன் யோசிக்க, அவளும் என்ன இவனை திரும்ப பார்க்குறேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்றாங்க. அப்போ வந்து செஹர் வந்து ஓடிடுவான் அந்த இடத்த விட்டு எதுவும் சொல்லாமல். அப்புறமா ஓடிட்டு தேடி போயிட்டே இருப்பாளா. அப்போ அவங்க அம்மாவும் கிடச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து டாக்டர் வீட்டிலேருந்து ரிட்டன் வந்துட்டுருப்பாங்க. அப்போ அவங்க கிடச்சிருவாங்களா. உடனே எங்கம்மா போனீங்க, நான் உங்களை தேடிட்டே இருந்தேன் அப்படின்னு வந்து செஹர் சொல்லி ஃபீல் பண்ணுவாள். அவங்க அம்மா காசர் சொல்லுவாங்க, இப்போ கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அது முடியல, ஆனால் நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க.
தென் மாஹித் வந்து வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தானா. அப்போ தாஹிர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னதும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். இது என்ன 3வது பொண்ணு? ஃபஸ்ட்டு நாசிமா, இந்த செஹர்னு ஒரு பொண்ணு உனக்கு பார்த்து வச்சுருக்காங்க, இப்போ இது யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. மாஹித் நினச்சிக்கிறான் ஆல்ரெடி 3 வாட்டி பார்த்துட்டாங்க இல்லை அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்குறான். இப்போ அடுத்த நாள் ஆகிடுது. முஃப்தி வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து செஹரை பார்க்க வராங்க. இவன் வந்து சமையல் செஞ்சிட்ருக்கா. சமையல் செய்யும்போது ஒரு பேப்பரில் ஒரு பொடி மாதிரி வச்சுருக்கான். அந்த பொடியை வந்து ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பர்வேஸ் வந்துடுவாங்களா. உடனே அந்த கவரை என்ன பண்ணிடுவா, வாயில் போட்டு கடிச்சிடுவா. கடிச்சிட்டு மறைச்சி வச்சுட்டுப்பா. பர்வேஸ் கேட்கும்போது நான் வந்து நல்லா கவனிப்பேன், இந்த கெபாப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து ஓகே இந்த சில்லி பவுடர் ஒர்க் ஆகுது, இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் நீ நான் சொல்கிறது கேட்பா அப்படின்வாங்க. தென் வாயில் என்ன போட்டிருக்கா அப்படின்னதும் கபாப் டேஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் அவர் போயிடுவார். தென் ஆசாத் வந்து ட்ரெஸ் நல்லாயிருக்கா ஃபங்க்ஷனுக்கு அப்படி இப்படின்னு கேட்பான். இல்லை நல்லாயிருக்கு, இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு போயிடுவாங்க. செஹர் உடனே வருவான். இப்போ பர்வேஸ் கேட்குறான், ஏன் இந்த கோலத்தில் இருக்க, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண, என்ன உன் பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறான். உடனே காசரும் சொல்கிறாங்க, நேற்று அந்த சில்லி பவுடர்னால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா அவளுக்கு, சரி நான் இதை கொடுக்குறேன், இதை குடி செஹர், குடின்னு சொல்கிறாங்க. அவளும் குடிக்கிறான். இது குடித்தா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடிக்க வச்சிடுறாங்க. இப்போ மாஹிதோட வீட்டில் காட்டுறாங்க. எல்லாரும் கிளம்பிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் மாஹிதை மட்டும் காணும். அப்போ தாஹிர் வராங்களா. தாஹிர் வந்துட்டு மாஹித் எங்கே அப்படின்னு கேட்டதும் முஃப்தி சொல்கிறாரு, எனக்கு தெரியாதே, நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, அவனை ஒழுங்காக கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தா செஹர் வந்து சோகமாக உட்காந்துட்ருக்கா. சாஃபியாவும் பர்வேஸும் அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு சாஃபியா சொன்னதெல்லாம் கேளு அப்படி இப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக செஹருக்கு வாமிட்டிங் வருது. காசருக்கு இப்போ தான் சந்தோஷமாகவே இருக்குது. செஹர் இங்கே வாமிட் பண்ண போகும்போது காசர் வந்து சைலண்ட்டாக சொல்கிறாங்க, வருதோ இல்லையோ வர்ற மாதிரி பண்ணிகிட்டே இரு அப்படின்னு. காசர் வந்து சொல்கிறாங்க, இவளை வந்து டாக்டர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்போ தான் சரியாயிடும், உடனே சரியாயிடும், நாங்கள் அவங்க வர்றதுக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பர்வேஸ் சொல்கிறாங்க, முஃப்தி வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போ வாமிட் எடுத்துகிட்டு இருந்தாலும் பிரச்சனை தானே. உடனே காசரை ஒத்துக்கிறாங்க, சரி சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு. ஃபைனலி அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. சந்தோஷத்தில் அவங்க 2 பேரும் ஜாலியாக வெளியில் போயிட்டாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வெளியிலே இரு, நான் வந்து உனக்கு கால் பண்ணும்போது கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் விட்டுறாங்க. இங்கே தாஹிர் வந்து மாஹிடை தேடி வருவாங்க. வா எல்லாரும் அந்த பொண்ணை பார்க்க போயிருக்காங்க, நீ வா அப்படின்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன், எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். தாஹிர் என்ன தான் கேள்வி கேட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவருக்கு திரும்ப ஏறுறான். ஏறும்போது அந்த ஃபீமேல் வந்து நான் பறக்கவா மாஹிட்னு சொல்கிறாங்க. இவன் வந்து அதே திங்கிங்கில் அப்படியே நடந்து போகும்போது அந்த ப்ரையர் பீட்ஸ் வந்து அப்படியே பிஞ்சு கீழே விழுந்துருது. செஹரோட அம்மா தூரமாக செஹரை ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு கிளம்ப போகிறாங்க. தென் இங்கே முஃப்தியும் அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ரொம்ப ரோஜா பூவெல்லாம் போட்டுட்டு வாங்கன்னு அப்படி வரவேற்கிறாங்க. தென் உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் செஹர் தான் பண்ணுது, சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே செஹரோட அம்மா அவளை விட்டுட்டு போனாங்க இல்லை, அங்கேருந்து மாஹிட் இருந்த டவர் தெரியுது. செஹர் சும்மா இல்லாமல் அவன் வந்து அங்கேருந்து குதிக்க போகிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயோ இப்படி பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு அங்கேயே போகிறான். ஆனால் மாஹிட் வந்து அவங்க அம்மாவோட மெமரியில் அவன் அங்கே நின்று யோசிச்சுட்ருக்கான் எதையோ. செஹர் வந்து அவனை நோக்கி போகிறான். இப்படியே எபிசோட் முடிக்கிறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.